மரியா வால்டோட்டா. அத்தியாயம் 35. எகிப்துக்கு ஓடிப்போதல். 9 ஜூன் 1944. பின்வரும் காட்சியை என் உள்ளம் காண்கின்றது. இரவு வேளை. சூசையப்பர் தம்முடைய சிறிய அறையில் ஒரு படுக்கையில் நித்திரை செய்கிறார். நேர்மையும் கரிசனமும் கூடிய கடின ஒரு நாள் உழைப்பிற்கு பின் அது அவருடைய அமைதியான நித்திரை. இந்த பத்தியில் சூசையப்பர் படுத்திருக்கிற அறையின் காட்சியை குறித்து மரியா வால்டோட்டா குறிப்பிடுகிறார். கனவில் தாம் காண்கிற ஏதோ காட்சியை கண்டு சூசையப்பர் புன்னகை புரிகிறார். ஆனால் அவருடைய புன்னகை கவலைக்குறியாக மாறுகிறது. பயங்கர கனவு கண்டது போல் பெருமூச்சு விடுகிறார். திடீரென கண் விழிக்கிறார். எழுந்து படுக்கையில் அமர்கிறார். கண்களை கசக்கி சுற்றும் முற்றும் பார்க்கிறார். அவ்விளங்கதிர் வருகிற ஜன்னலை நோக்குகிறார். அது நடுஜாம வேளை. அவருடைய படுக்கையின் அற்றத்தில் கிடந்த தம் ஆடையை எடுக்கிறார். அவர் அணிந்திருந்த குறுங்கை உடுப்பிற்கு மேலே அதை இழுத்து போர்த்தி உடுத்திக் கொள்கிறார். போர்வையை தூர நகர்த்திவிட்டு கால்களை தரையில் ஊன்றி காலணிகளை தேடுகிறார். அவைகளை அணிந்து வார்களை கட்டுகிறார். எழுந்து நிற்கிறார். படுக்கைக்கு எதிரே இருக்கிற வாசலுக்கு போகிறார். அது அவருடைய படுக்கையின் பக்கவாட்டில் ஞானிகளை வரவேற்ற பெரிய அறைக்கு போகிற வாசல் அல்ல. அறையின் கதவை விரல் நுனியால் மெல்ல தட்டுகிறார். உள்ளே வரும்படி அங்கிருந்து பதில் குரலை அவர் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அக்கதவை கவனமாக சத்தமில்லாமல் திறந்து வைக்கிறார். கதவை தட்டும் முன் அவர் ஒற்றை திரி எண்ணெய் விளக்கை ஏற்றி அதன் வெளிச்சத்தில் நடந்து சென்றார். மாதாவின் அறைக்குள் செல்கிறார். அது சூசையப்பருடைய அறையை விட சற்று விசாலமானது. ஒரு தாழ்ந்த கட்டில், அதன் பக்கத்தில் ஒரு தொட்டில், ஒரு மூலையில் ஒரு மங்கலான இராவிளக்கு இருக்கிறது. அசைகிற அதன் சுடர் ஒரு சிறு நட்சத்திரம் போல் தன் பொன்னிற மெல்லிய ஒளியில் உறங்கும் யாரையும் எழுப்பாமல் காண செய்கிறது. ஆனால் மாதா விழித்தே இருக்கிறார்கள். தன் மெல்லிய ஆடையில் தொட்டிலின் பக்கத்தில் முழங்காலில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியுடன் உறங்குகிற திவ்ய பாலனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 3 ராஜாக்கள் வந்தபோது சேசுவை நான் எப்படி கண்டேனோ அதே வயதில்தான் அவர் இருக்கிறார். சுமார் 1 வயது குழந்தை, அழகுடன், ரோஜாப்பூ நிறத்தில் இளம் பொன்னிற முடியுடன், தம் சுருள் தலையணையில் படிய நாடியின் கீழ் இறுக்கிய கைவிரல்களுடன் காணப்படுகிறார். நீங்கள் உறங்கவில்லையா? ஏன் சேசுவுக்கு நன்றாயில்லையா என்று மெதுவான குரலில் சூசையப்பர் ஆச்சரியத்துடன் கேட்கிறார். அவர் நலமாயிருக்கிறார். நான் ஜெபிக்கின்றேன், பிந்தி உறங்குவேன். சூசை, நீங்கள் வந்தது ஏன் என்று கேட்கிறார்கள் மாதா முழங்காலில் நின்றபடியே. சேசு பாலன் விழித்துவிடக் கூடாதென்று சூசையப்பர் மிக தாழ்ந்த ஆனால் பரபரப்பான குரலில் பேசுகிறார். நாம் இங்கிருந்து உடனே போய்விட வேண்டும். உடனடியாக போக வேண்டும். பெட்டியை தயாரியுங்கள். ஒரு சாக்கில் வைக்க கூடுமான எல்லாவற்றையும் எடுத்து வையுங்கள். மீதியை நான் தயாரிக்கிறேன். எவ்வளவு முடியுமோ என்னால் முடிந்த மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். உதயத்தில் நாம் ஓடிப்போக வேண்டும். அதற்கு முன்பே கூட போகலாம். ஆனால் நான் வீட்டு எஜமானியிடம் பேச வேண்டும் என்கிறார் சூசையப்பர். எதற்காக நாம் இப்படி ஓடிப்போக வேண்டும்? அதை நான் பிந்தி சொல்கிறேன். சேசுவுக்காகவே. ஒரு சம்மனசானவர் என்னிடம் பாலனையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிப்போ என்று கூறினார். நேரம் வீணாக வேண்டாம். என்னால் முடிந்ததை நான் தயாரிக்கப் போகிறேன். நேரம் வீணாக வேண்டாம் என்று மாதாவிடம் சொல்ல அவசியமே இல்லை. சம்மனசு, சேசு, ஓடிப்போதல் என்று கேட்ட உடனேயே பாலனுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் முகம் மெழுகை விட வெளுத்துவிட்டது. சடாரென எழுந்தார்கள். ஒரு கையை இதயத்தில் வைத்தபடி முழுவதும் கலங்கி போனார்கள். ஆயினும் துரிதமாய் அங்குமிங்கும் போய் துணிகளை பெட்டியில் எடுத்து வைத்தார்கள். மாதாவின் மனம் கலங்கினாலும் அவர்களுடைய நிதானம் மறையவில்லை. துரிதமாக ஆனால் கிரமத்தோடு காரியங்களை செய்தார்கள்.
தொட்டிலை கடந்து செல்லும் போது குழந்தையை பார்த்துக் கொள்கிறார்கள். அவரோ அமைதியாக உறங்குகிறார். நான் உதவட்டுமா என்று சூசியப்பர் இடைக்கிடையே வந்து கேட்கிறார். மாதா வேண்டாம் என்று கூறுகிறார்கள். சாக்கு நிரம்பி அது பாரமாக ஆன பின்தான் அதை கட்டிலிருந்து இறக்குவதற்கு அவரை மாதா கூப்பிட்டார்கள். ஆனால் சூசியப்பர் மற்ற எல்லாவற்றையும் அவரே செய்து அந்த நீண்ட சாக்கையும் அவருடைய சிறிய அறைக்கு தூக்கி செல்கிறார். கம்பளி போர்வைகளையும் எடுத்துக்கொள்ளவா என்று மாதா கேட்க அதற்கு பதிலளித்த சூசியப்பர், உங்களால் முடிந்ததையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், மீதமெல்லாம் நாம் இழந்து விடுவோம். அதனால் முடிந்த மட்டும் விடுங்கள், அவை பயன்படும். ஏனென்றால் அதாவது நாம் நீண்ட காலம் வெளியில் தங்க நேரிடும். இதை சொல்லும்போது சூசியப்பர் மிக துயரமாயிருந்தார். மாதா இப்போது எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் எளிதாக யூகித்துக் கொள்ள முடியும். ஆழ்ந்து பெருமூச்சு விட்டபடி அவர்கள் சூசியப்பருடையவும் தன்னுடையவும் போர்வைகளை படிக்கிறார்கள். சூசியப்பர் அவைகளை கயிற்றில் கட்டுகிறார். கட்டும்போது சொல்கிறார், வரியா, விரிப்பு, மெத்தை, பாய்களை விட்டு விடுவோம். 3 சுமை கழுதுகளை நாம் கொண்டு சென்றாலும் இன்றைய பாரம் ஏற்ற முடியாது. நம் பயணமோ நீண்ட அசௌகரியமானது. பாதி வழி மலைகளிலும் பாதி வழி பாலைவனங்களிலும் சேசுவை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள். மலை பிரதேசங்களிலும் பாலைவனங்களிலும் ராக்காலங்கள் குளிராக இருக்கும். ஞானிகளின் காணிக்கைகளை நான் கொண்டு வருகிறேன். அவை அங்கே மிகவும் பயன்படும். என்னிடமிருந்த பணத்தை எல்லாம் கொண்டு 2 கழுதுகளை வாங்கப் போகிறேன். அவைகளை திரும்ப அனுப்ப முடியாது. ஆகையால் கிரயத்திற்கு தான் வாங்க வேண்டும். விடியும் மட்டும் காத்திராமல் உடனே போய் அவைகளை வாங்கி வருகிறேன். அவை எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாவற்றையும் புஸ்திப்புப்படுத்தி வையுங்கள் என்று கூறி சூசியப்பர் வெளியே செல்கிறார். மாதா இன்னும் சில பொருட்களை எடுத்து வைக்கிறார்கள். சேசுவை பார்க்கிறார்கள். வெளியே போகிறார்கள். இன்னும் ஈரமாக காணப்படும் சிறிய ஆடைகளை எடுத்து வருகிறார்கள். அவை முந்தின நாள் செலவு செய்யப்பட்டதா இருக்கலாம். அவற்றை மடித்து ஒரு துணியில் பொதிந்து மற்ற சாமான்களுடன் வைக்கிறார்கள். இதற்கு மேல் சாமான் எதுவும் இல்லை. சுற்றிலும் பார்க்கிறார்கள். ஒரு மூலையில் மரத்தில் செதுக்கப்பட்ட ஒரு செம்மறி ஆடு சேசி விளையாடும் பொம்மைகளில் ஒன்று. அதை அழுகையுடன் எடுத்து முத்தமிடுகிறார்கள். அதிலே சேசு பாலனின் பல்பட்ட அடையாளங்கள் உள்ளன. ஆட்டின் காதுகள் கடிக்கப்பட்டுள்ளன. ஒரு விலை பெறாத மரத்துண்டை மாதா அன்பு பாராட்டுகிறார்கள். காரணம், அது அவர்களுக்கு பெரும் மதிப்புடைய பொருளா இருக்கிறது. ஏனென்றால் அது சேசு மீது சூசியப்பருக்குள்ள அன்பை காட்டுகிறது. அம்மரத்துண்டு சேசுவை பற்றி அவர்களுக்கு கூறுகிறது. அந்த பொம்மையையும் மாதா பெட்டிக்குள்ளே மற்ற பொருட்களோடு வைக்கிறார்கள். தொட்டிலில் இருக்கிற சேசுவை தவிர இனி எடுத்து வைப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. சேசு குழந்தையையும் பயணத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மாதாவுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அவர்கள் சேசுவை எழுப்புவதற்காக தொட்டிலை சற்று அசைக்கிறார்கள். குழந்தையோ கொஞ்சம் சினுக்கத்துடன் மறுபுறம் திரும்பி படுத்து தொடர்ந்து துயில் கொள்கிறார். மாதா அவருடைய தலை முடியில் லேசாக தட்டுகிறார்கள். சேசு சின்ன வாய் திறக்க கொட்டாவி வருகிறது. பின் மாதா குனிந்து அவர் கன்னத்தில் முத்தமிட அவர் முழுவதும் விழித்துக் கொள்கிறார். கண்ணை திறந்து தாயை பார்த்து சிரிக்கிறார். கரங்களை நீட்டுகிறார். அவர் சிரித்து போர்வையை உதைத்து கைகளை அசைப்பது மிக ரம்மியமாக உள்ளது. மாதாவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. குழந்தை அதை ஆச்சரியமாக பார்க்கிறார். கையை மாதா முகத்தில் பட நீட்டுகிறார். மாதாவின் கண்ணீரால் அது நனைகிறது. மாதா அவரை உடுத்தி சின்ன பாத அணிகளையும் மாட்டுகிறார்கள். அதன் பிறகு அமுதுண்ட பாலன் மீண்டும் அயர்ந்து உறங்குகிறார். மாதா மிக மெதுவாக எழுந்து தன் படுக்கையில் அவரை கிடத்துகிறார்கள். தன் மேலாடையால் அவரை மூடுகிறார்கள். தொட்டிலுக்கு போய் சிறு விரிப்புகளை மடித்து வைக்கிறார்கள். சின்ன மெத்தையை எடுத்து செல்லவா என்று சிந்திக்கிறார்கள். அது மிக சிறியது, அதை கொண்டு போகலாம். அதையும் சிறு தலையணையையும் பெட்டிக்கு பக்கத்தில் எடுத்து வைக்கிறார்கள். பின் வெறும் தொட்டிலை பார்த்து அழுகிறார்கள். பாவம், தன் குழந்தையில் இம்சிக்கப்படுகிற தாய். சூசையப்பர் திரும்பி வருகிறார். எல்லாம் தயாரா? சேசு தயாரா? அவருடைய போர்வைகள் விரிப்பு எல்லாம் எடுத்தாயிற்றா? தொட்டிலை கொண்டு போக முடியாது. சின்ன மெத்தையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவம் சேசு பாலன், இவரையல்லவா கொல்ல தேடுகிறார்கள்.
என்று அவர் கூற கேட்டதும் மாதா சத்தமாக சூசையே என்று கத்திவிட்டார்கள். ஆம் மரியா, ஏரோது பாலனை கொல்ல தேடுகிறான். அவனுடைய உலக அரச பட்டத்திற்கு இந்த மாசற்ற குழந்தை ஆபத்தென்று அந்த அசுத்த மிருகம் பயப்படுகிறது. குழந்தை அவனுக்கு தப்பிவிட்டது என்று அறியும் போது அவன் என்ன செய்வானோ? அதற்குள் நாம் வெகு தொலைவு போய்விடுவோம். கலிலேயா வரையிலும் பாலனை தேடிச் சென்று தன் வஞ்சத்தை அவன் தீர்த்து கொள்ளுவான் என்று நான் நினைக்கவில்லை. நாம் கலிலேயாவை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடிப்பது அவனுக்கு அதிக கடினமாயிருக்கும். நமக்கு நாசரேத் என்று அவனுக்கு தெரிய வருவது மிக மிக கடினம். நாம் யார் உண்மையில் என்று கண்டுகொள்வது அவனுக்கு சிரம சாத்தியம். ஒருவேளை அவன் பிரமாணிக்கமாயிருக்கிற சாத்தான் ஒரு நன்றியாக ஏரோதனுக்கு அதை அறிவித்தாலன்றி, ஆனால் அப்படி அவன் அறிந்துவிட்டாலும் எப்படியும் தேவன் நமக்கு உதவுவார். மரியா, அழாதீர்கள். இப்படி அகதியாய் போவதை விட நீங்கள் அழுவது எனக்கு அதிக வேதனையாயிருக்கிறது என்கிறார் சூசையப்பர். மன்னியுங்கள், நான் எனக்காகவோ நான் இழந்து போகிற சில பொருட்களுக்காகவோ அழவில்லை. உங்களை பற்றித்தான். ஏற்கனவே உங்களை நீங்கள் அதிகம் தியாகம் செய்திருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களுக்கு வேலை அகப்படாது, ஒரு வீடு கிடையாது. என்னால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள். இந்த பத்தியில் மாதாவிற்கும் சூசையப்பருக்கும் இடையே நடக்கும் உரையாடலில் சூசையப்பரின் வேலை பளுவை பற்றியும் அவர் கஷ்டங்கள் பற்றி மாதா கூறும் ஆறுதலான வார்த்தைகள் பற்றியும் இங்கு விவரிக்கப்படுகின்றது. மரியா, பொழுது புலரப் போகிறது. இவ்வில்லத்தின் எஜமானியிடம் விடைபெற்று கொண்டு சாமான்களை ஏற்ற நேரமாகிறது. எல்லாமே நன்றாக இருக்கும். கீழ்ப்படுதலுடன் மாதா எழுகிறார்கள். தன் மேற்போர்வையை அணுகிறார்கள். சூசையப்பர் கடைசியான ஒரு சிறு மூட்டையை கட்டி எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறார். மாதா பாலனை மெல்ல எடுத்து ஒரு துப்பட்டியால் அவரை பொதிந்து அவரை அரவணைத்து வைத்து கொள்கிறார்கள். சில மாதங்களாக தங்களுக்கு புகலிடம் அளித்த சுவர்களை பார்க்கிறார்கள். ஒரு கையால் அவற்றை தொடுகிறார்கள். மரியாயின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி பெற்ற அவ்வில்லம் பாக்கியம் பெற்றது. அதிகாலையின் ஒளியில் அவர்களால் பார்க்க முடிகிறது. அம்மங்கள் வெளிச்சத்தில் 3 இளம் பூவேறு கழுதைகள் நிற்பது தெரிகிறது. அவைகளுள் அதிக வலிமையான கழுதை மீது தட்டுப்புட்டுகளும் வேலை கருவிகளும் ஏற்றப்பட்டுள்ளன. மற்ற 2ம் சேனமிட்டபடி உள்ளன. பெட்டியையும் மூட்டைகளையும் முதல் மிருகத்தின் முதுகில் கட்டி கொண்டிருக்கிறார் சூசையப்பர். சாக்கின் மேல்புறத்தில் சூசையப்பரின் தச்சு வேலை கருவிகள் காணப்படுகின்றன. மேலும் வழியெடுப்புதல்கள். கண்ணீர்களுக்கு பின் மாதா ஒரு கழுதையின் மேல் ஏறும்போது பாலனை வீட்டெஜமானி ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை அவள் மறுபடியும் முத்தமிடுகிறாள். பின் மாதாவிடம் அவரை கொடுக்கிறாள். பொதி ஏற்றப்பட்டுள்ள கழுதையை தான் ஏறும் கழுதையுடன் கட்டிய பின் சூசையப்பரும் ஏறிக்கொள்கிறார். மாதா ஏறியிருக்கும் கழுதையின் கடிவாளத்தை சூசையப்பர் பிடித்துக் கொள்வதற்கு இது வசதியாயிருக்கிறது. கனவில் நடந்தது போன்ற ஞானிகளின் வருகையை பற்றி பெத்லகேம் ஊர் கனவு கண்டபடி நிம்மதியாக உறங்குகிறது. அதற்கு நேரிடப் போவதை அது அறியவில்லை. அதே சமயம் திருக்குடும்பம் எகிப்திற்கு ஓடிப்போக புறப்படுகிறது. காட்சி முடிகிறது. அடுத்த பகுதியில் சேசு கூறுகிறார் பற்றி பார்ப்போம்.